வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னே சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல சாட்டை மேலே, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சில நபர்கள் மேலே என்ஐஏ அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்க. அதை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டை அப்படிங்கிற தளத்தில் என்னென்ன வீடியோக்கள் பதிவு போட்டிருக்கிறாங்களோ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் மேலே சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு புகார் வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பழங்குடி இனத்திலிருந்து முதல் முறையாக ஒரு இளம் பெண் நீதிபதியாக ஆகியிருக்கிறாங்க. அது எந்த மாவட்டம், என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திமுகவோட வெற்றிக்கு திருமாவளவன் அவருடைய விசிக கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரொம்ப பக்கபலமாக இருக்குது. அது இல்லை அப்படின்னா திமுக வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, G2 மூலியமா இவர் தன்னுடைய பிளாக் மணியை எல்லாத்தையும் ஒயிட் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி G2 நிறுவனத்துக்கு தானே அது போய் சேரும், எப்படி முதல்வருக்கு அந்த லிங்க் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்குறது விற்கிறது ரெண்டுமே அவருடைய ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி வாங்கினா அவங்களுடைய காசு தானே போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க, அந்த இடம் வாங்குறதுக்காக பேங்க்கில் லோன் கேட்குறாங்க. அந்த லோன் பேங்க்லேருந்து தராங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறைஞ்சது 60% மட்டும்தான் ஒரு லேண்டுக்கு வந்து மானியமாக லோன் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 90% வரையும் கொடுக்குறாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய முதல்வர் அடிக்கடி நிலத்தோடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது. அதாவது வேல்யூவை கூட்டிகிட்டே போனோம்னா அவங்க அதுக்கேற்றப்பில் பேங்க்கில் லோன் தருவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே பல முறை அவங்க வந்து இந்த வேல்யூ வந்து உயர்த்திருக்கிறாங்க. அதனால் இதுக்கும் முதல்வருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் முன்னாடியும் அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, அதே பத்திரிகையாளர் மீட்டிங்கில் பல பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. அதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் மேலேயே குறை சொல்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. இப்படி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை சார்ந்தவங்க உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதை வாங்கிறதுக்காக தான் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இப்படி இன்வால்வ் ஆகி அதில் தலையிட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வராங்கிற பேரில் கமிஷன் வாங்குறீங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர் கேட்க, அதுக்கு அப்படி உண்மை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிரூபுவீங்க, நான் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துலையே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும், இது முதல்வர் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டும் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதுக்கடுத்ததாக திமுக தன்னுடைய வளர்ச்சிக்கு விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு கட்சியும் இல்லை அப்படின்னா திமுகவில் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% சொல்லிடலான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வெறும் திமுக மட்டும் ஒரு எலெக்ஷனில் ஒரு தேர்தலில் போட்டிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் கண்டிப்பாக டெபாசிட் வாங்கிடுவாங்க. ஆனால் இத்தனை காலமும் அதிமுகவும் சரி இல்லை டிஎம்கேவும் சரி ரெண்டுமே மாறி மாறி பல கட்சிகளை கைக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் இவங்க வளர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிகளுடைய நேமையும் இவங்க அழிச்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை ஜெயலலிதாவுடைய ஆட்சி அந்த எலெக்ஷனில் எல்லாருமே இரட்டையில மட்டும்தான் பண்ணணும், அதாவது இரட்டையில போட்டி மட்டும்தான் பண்ணணும், அவங்களுக்கு தனித்தனியாக சீட்டு கொடுத்துட்றேன், ஆனால் இந்த சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய இன்னொரு விஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய பிராண்டை, அவங்களுடைய சின்னத்தை அழிக்க முற்படுறாங்க. அது மாதிரி தான் இப்போ விஜயகாந்தோடைய கட்சி அழிஞ்சது கூடியும் ஒரு காரணம் எப்படின்னா, போகிற எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய ஆட்கள் அவரை கோவப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்டு கேட்டு தான் அவருடைய ஆக்ஷன், நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி மாறி மக்களிடையே பெரிய வெறுப்பையை உண்டாக்குற அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, பக்கபலமாக 4 கட்சி சேர்த்துக்கணும், ஆனால் தன்னை விட வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவங்களுடைய பலமாகவே தெரியுது. அதனால தான் என்னமோ தெரியல சீமான் இது நாள் வரைக்கும் தனிச்சே போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே விடுதலை சிறுத்தையோட கட்சியோட கொள்கையும் சரி, கம்யூனிஸ்டோட கொள்கையும் சரி, அதை விட்டுட்டு, அதாவது
அவங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு திமுக கூட இணைஞ்சால் நமக்கு 1-2 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொள்கையிலேருந்து எப்போவோ அவங்க விலகிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஏன் குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்த கேஸை கூட இது நாள் வரைக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு அரசு நினச்சிருந்தா யார் கலந்தாங்க அப்படிங்கிறத இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஆனால் இங்கே சாதியே வேணான்னு சொல்கிற ஒரு கட்சி தான் இங்கே சாதியை வளர்த்து விடுது, சாதி பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையானது. இது எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயமும் கூட. அப்படி இருந்தும் நாம் எப்படி அவங்களுக்கு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இது நாள் வரைக்கும் புரியாத ஒரு விஷயமாவே இருக்குது. ஏன்னா புது கட்சிகள் வந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே நம்ம சந்தேகப்படுறதோ இல்லை அவங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இவங்களே வரட்டும்னு கொஞ்சம் நம்ம மக்களும் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா புதுசாக வரவங்கள ரொம்பவே பரிசோதித்து அதுக்கப்புறமேட்டு தான் அவங்கள ஒரு என்ட்ரி ஆக விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட ஆட்சி அப்படிங்கிறது அரை நூற்றாண்டு, ஒரு 50 வருஷமாக மேலே இவங்க ஆண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை. அதனுடைய கொள்கையும் சரி, அதனுடைய சித்தாந்தமும் இன்னும் மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அதுக்கடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்ரீபதி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் அவங்க ஒரு நீதிபதியாக ஆகியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 23 வயசுலேயே ஒரு நீதிபதியாக இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், பழங்குடி இனத்திலிருந்து வந்த முதல் பெண் நீதிபதி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது தாங்க. ஒரு சாதாரண ஃபேமிலின்னு சொல்கிறத விட தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய வயல்வெளி எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு, அதாவது திருவண்ணாமலையில் இருந்தவங்க அங்கே ஒரு அரசுடைய தேவைக்காக அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அதனால் அவங்க அங்கிருந்து நீலகிரி மலைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே எல்லாமே படித்து முடித்து அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆன பிறகு இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதுறதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த வலியோட எப்படி எழுதுவ அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டு கூட அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல அவருடைய பேர் வெங்கட்ராமன், அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்போ அவர் அலோவ் பண்ணல, தன்னுடைய குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு அலோவ் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு நீதிபதி கிடச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது பல பேருக்கு பல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த இனத்திலிருந்து நானும் இது மாதிரி வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் படிக்கிறதுக்கும் மேலே வரத்துக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும், ஒரு உந்து சக்தியாக கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சில நபர்கள் மீது என்ஐஏ அதிகாரிகள் வந்து செக் பண்ணாங்க. அப்படி செக் பண்ணும்போது எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் புத்தகங்கள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது மறுபடியும் சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண அத்தனை வீடியோக்களுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 2000க்கு மேலே இருக்கும். எல்லா வீடியோக்களையுமே ஹார்ட் டிஸ்கில் போட்டு அவங்க அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். எனக்கு கேட்டால் அவங்க யாரோ ஒரு மூலியமாக மட்டும்தான் வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து சும்மா அனாவசியமாக செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துறை இல்லை. கண்டிப்பாக ஒரு நியூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களும் வந்து செக் பண்ணுற மாதிரியான ஒரு துறை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த வீடியோ பதிவும் கேட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன தகவல் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.